நான் நிரபராதி. இப்போதும் நானே ஜனாதிபதி. நியூயார்க் நீதிமன்றத்தில் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவின் அதிரடி வாக்குமூலம். போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் அமெரிக்க படையினரால் கைது செய்யப்பட்ட வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ நேற்று நியூயார்க் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். விசாரணையின் போது தன்னிடம் சுமத்தப்பட்டுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளையும் முற்றாக மறுத்த மதுரோ, நான் குற்றமற்றவன், ஒரு ஒழுக்கமான மனிதன், இப்போதும் நானே எனது நாட்டின் ஜனாதிபதி என நீதிமன்றத்தில் உறுதியாக தெரிவித்தார். தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள 4 பிரதான குற்றச்சாட்டுகளிலும் தான் நிரபராதி என வாதிட்ட மதுரோ, குற்றப்பத்திரிகையை முழுமையாக வாசிக்கவில்லை என்றும் இது குறித்து தன் வழக்கறிஞருடன் ஆலோசிக்க அவகாசம் வழங்குமாறு நீதிபதியிடம் கோரினார். இதனைத் தொடர்ந்து மதுரோவின் மனைவி சிலியா புலோரஸும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன் வாக்குமூலம் வழங்கிய அவர், நான் எந்த குற்றமும் செய்யவில்லை, முற்றிலும் நிரபராதி என தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணைக்காக மார்ச் மாதம் 17ஆம் திகதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிட்டார். வெனிசுலாவின் தற்போதைய அரசியல் நெருக்கடிக்கு மத்தியில் அந்த நாட்டின் ஜனாதிபதி அமெரிக்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளமை சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.